நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இடுப்பு வலிக்குதுங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இந்த இடுப்பு வலி ரொம்ப பெரிய வலிங்க எனக்கு. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இந்த இடுப்பு வலியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என்னால் ஒரு 10 நிமிஷம் கண்டினியூவாக உட்கார முடியாது. உயிர் போகிற மாதிரி எனக்கு அந்த ஸ்பைனல் கார்டில் வலிக்குங்க. இப்போ நான் வீடியோ எடுக்க உட்காந்தேன். நான் இப்போ வீடியோ பேசுறதுக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோக்கு ஆன் பண்ணேன். பட் பாருங்கள், என் இடுப்பு வலி என்னை இதெல்லாம் பேச வைக்குது. சரி, எனிவே நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி இதை பற்றி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பண்ணணும், என்னுடைய ஹெல்த்துக்காகவும் அண்ட் என் கான்ஃபிடென்ட்டுக்காகவும் நான் இதை பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் ரீசெண்டாக நான் வந்து நோ சுகர் சேலஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து லோ சுகர் பிரச்சனை எனக்கு இருக்குது. எனக்கு ஆல்ரெடி சுகர் எடுக்கலைன்னா எனக்கு லோ சுகர் ஆகிட்டு கேர் ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும். அந்த பிரச்சனை எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பட் நான் ஒரு கான்ஃபிடென்ட்டில் வந்து டாக்டரோட ஒரு சில சஜஷன்ஸ் கேட்காமையே நான் வந்து டபக்குன்னு நோ சுகர் சேலஞ்சு நான் ட்ரை பண்ணேன். ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுவும் எனக்கு ஆன்சைட்டியில் இருக்கும்போது அதை ட்ரை பண்ணதால் என்ன ஆச்சுன்னா, என்னால் வந்து அதை பேரி பண்ண முடியல. எனக்கு ஆன்சைட்டியாலேயே ஆல்ரெடி எனக்கு ஒரு மாதிரி பதட்டம், கேராக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். இதில் வேறு எனக்கு லோ சுகர் டவுன் ஆகிடுச்சி. ஒரு 2-3 நாள் நல்லா கடந்து போச்சு. பட் 4வது நாள் 5வது நாள் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. ரொம்ப சுகர் லெவல் ட்ராப் ஆனதால் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். பார்த்தா டாக்டர் சொன்னாங்க, நீ நோ சுகர் சேலஞ்ச் இருக்கிறது நல்ல விஷயம்தான், பட் ஆல்டர்னேட் ஆப்ஷனாக நீ ஏதாச்சும் ஒரு சுகர் எடுக்கணும். ஏன்னா உனக்கு வந்து இந்த இஷ்யூ இருக்கிறதால நீ ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் வந்து உனக்கு அந்த டைமுக்கு கொஞ்சம் உன் பாடிக்கு தேவைப்படுது அப்படின்னு டாக்டர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து நீ வந்து நேச்சுரல் சுகர் எடுக்கலாம். அதாவது ஃப்ரூட்ஸ்லேருந்து நீங்கள் சுகர் டைப் அந்த மாதிரி சுகர் எடுத்துக்கலாம், நீ அந்த வகையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் எனக்கு சஜஷன் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அது கேட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூவாகவே இருந்தது. ஆன்சைட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு போயிட்டு இருந்தது. பிகாஸ் ஆஃப் இந்த சோஷியல் மீடியா வேறு இப்போ நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம், இதனால வர பேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு கொடுக்குற கேவலமான விமர்சனங்கள் இருக்கட்டும், இதெல்லாம் கேட்டு உள்ளே புதஞ்சிக்கிட்டு இருந்த ஆன்சைட்டி கூட துளிர் விட்டு வெளியே வந்துடுது, புடுக்குன்னு வெளியே வந்து ஊந்துடுது. ஸோ அதெல்லாம் வேறு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் சுத்தமாக முடியல. இப்போ கூட உங்ககிட்ட பேசுகிறேன், எனக்கு ரொம்ப கேராக தான் இருக்குது. அதோட பழகிட்டேன், வேறு வழி இல்லை, இதை நம்ம கடந்து தான் ஆகணும். அதனால் இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, டாக்டர் சொன்னார் ஒரு 2-3 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி. ஸோ நான் இப்போ ரெஸ்ட்டில் தான் இருக்கேன், பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. அவர் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இன்னும் எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வரல, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நான் இன்னொரு சேனல் ஆரம்பித்து நான் அதில் தான் போடலான்ட்டு நான் ஆல்ரெடி அதில் நான் ஒரு 2-3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து அந்த சேனல் வந்து யூஸ் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் இஷ்யூ. அதை நான் உங்களுக்கு லேட்டராக நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் பர்சனலி என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுற சில சிஸ்டர்ஸ் வந்து, நீங்கள் மாயா டாக்ஸ்லேயே போடுங்க, எங்களுக்கு இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இங்கே நாங்கள் பார்க்குறோமே, இதில் தான் எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் சரி விடுங்க, அந்த சேனல் விட்டுடலாம், நம்ம வந்து இதிலே போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு டிசைட் நான் பண்ணிட்டேன். ஸோ இனி இதுக்கப்புறம் வர நாட்களில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் எனக்கு தோன்ற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை என்னோடய டே லைஃப் ரொட்டீனாக இருக்கட்டும், ஒரு மாமாக என் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரு கலந்த கலவைகளாக நான் வந்து இதிலே ஷேர் பண்ணலான் இருக்கேன். எனக்கு ஒருவேளை அந்த சேனல் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் ஆயிடுச்சுன்னா நான் அதில் போடுறேன், பார்க்கலாம். அது இப்போ டிசைட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, மேபி ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வர நாட்கள் வந்து நம்ம வெயிட் லாஸ் பற்றின எல்லா விஷயங்களையும் நம்ம மாயா டாக்ஸ்லேயே பார்க்கலாம். அண்ட் நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த 1 இயரில் வந்து என்னோடய பழைய லுக் நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் வந்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லேயே நான் அதுதாங்க வச்சேன் ஃபஸ்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு விஷ் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம செய்யணும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் விஷ் வந்து, நான் ஃபஸ்ட்டு இருந்த எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு லுக்கில் நான் மாறணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ வெயிட் லாஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 by 1 நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். கூடவே இந்த ஆன்சைட்டியோடு இது தொடங்குறதும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது தாங்க ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. பட் டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டப்போ டாக்டர் வந்து பண்ணலாம், தப்பில்லைன்னு தான் சொன்னார்.
இதுக்கோ அதுக்கோ ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. பட் உங்களுக்கு ஒரு ஸ்டாமினா வேணும். அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது நான் சொன்ன மாதிரி லோ சுகர் ஆகுறதால ஃப்ரூட்ஸ் எடுக்க சொல்லி, அந்த மாதிரி ஒரு சில உணவு பழக்கங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு டாக்டர். பார்ப்போம் நம்ம. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில கஸ்டமைஸ்டு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் வரும் நாட்களில் நம்ம அதை தொடர்ந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாயாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் வந்து எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அண்ட் நிறைய பேர் இது என்னோட ஒரு ஃபைனல் ரிக்வெஸ்ட்டா, இது ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்ட். ஓகே, ஃபைனல் ரிக்வெஸ்ட்டுன்ட்டு எனக்கு இப்போ வருது. ஏன்னா எனக்கு அவ்வளோ முதுகு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், என்னால் நிமிர முடியல. ஸோ எனிவே இது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. ப்ளீஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேரோட வீடியோஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு பார்ப்பீங்க. ஸோ என்ன மாதிரி புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மூலியமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரைப் வந்து அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது நான் பர்சனலி உணர்ந்த ஒரு விஷயம். ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் யோசிப்பேன், என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சதானே நம்ம பண்ணணும்னு அப்படி யோசிப்பேங்க. உண்மையாக நான் ஒத்துக்கிறேங்க. பட் இப்போ ஒன்ஸ் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து நான் ஒரு விஷயத்த பண்ணும்போது, அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு பண்ணுறதன் மூலிமா எனக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுக்குது. நான் ஒரு இழந்த என்னோடய மொத்த தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ட் லெவலும் இப்படி பூஸ்ட் ஆகுது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணி ஒரு சின்ன ஹெல்ப்பு ஒருத்தவங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மட்டும் கிடையாது, நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் இதே மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பெஷலி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் பண்ணுறதால தான் எனக்கு நெக்ஸ்ட் டே ஒரு விஷயத்த இவ்வளோ உடம்புல வலி வச்சுக்கிட்டு கூட பண்ணுறதுக்கு எனக்கு அது மட்டும்தாங்க உதவியாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் எப்பவும் உங்களுடன் உங்கள் சகோதரி, உங்கள் வீட்டில் ஒருத்தி மாயா. தேங்க்யூ, பாய்.